அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணித்துகளிலே இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு சகோதரி தன்னுடைய குடும்ப செய்வினை பிரச்சனை, அந்த பிரச்சனையினால் அவங்க பலவிதமான ஓதல்களை ஓதியிருக்கிறாங்க. 2 வருடங்களாக அதனுடைய கல்யாணமான ஒரு பெண், புதிய பெண். அந்த பெண்ணுக்கு இந்த செய்வினை பிரச்சனையால் மிக பெருமளவில் பாதிக்கப்பட்டு பல வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்து ஓதி ஒன்றும் சரியாகாத நிலையில் நான் போட்டிருந்த செய்வினை அளிக்கக்கூடிய ஒரே வசனம் என்ற அந்த வீடியோவை பார்த்து அதை அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தொடர்ந்து 10 நாள் செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையிலே 90% முழுமையான முறையில் அது சரியானதாக குறிப்பிட்டு சந்தோஷமாக நமக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதை அது மாத்திரம் இல்லாமல் இதை மக்களுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எங்கே போய் இதுக்கு நிவாரணம் தேர்தல் முடிச்சிட்ருக்கிறாங்க. நம்ம வீட்டில் இருந்தே இதை நம்ம தெரிந்து கொண்டு இந்த அமலை செய்யும் பொழுது நம்ம அதில் வெற்றியை பெற்றோம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. கணித்துக்குறையிலே, அதாவது நம்ம இந்த செய்வினைக்கு பேசிக் என்னன்னு சொன்னால், நம்ம யாராவது ஒருத்தரை மனம் புண்படி பேசிடுவோம், பெரியவங்களை மதிக்க மறந்துடுவோம். அந்த சின்ன நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என்னான்னு சொன்னால், ஒரு சின்ன வார்த்தையாக இருக்கும். அது என்ன செய்யணும்னு சொன்னால் அவளை பாதிக்கிட்டு அதில், அதாவது இந்த வழியில் உள்ளவங்களாக இருந்தான்னு சொன்னால் என்ன செய்வாங்க, அதுக்கு பகரமாக நேரடியாக பழி தீர்க்க முடியாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி முறையில் அவங்க என்ன செய்வாங்க, செய்வினை முறையில் மாறி அதுக்கு பழி தீர்த்துக்குருவாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாக. மிகப்பெரிய அநியாயம். செய்வினை என்பது மிகப்பெரிய அநியாயம். யார் செய்வினை செஞ்சாங்களோ, அதனால் யார் பாதிக்கப்படுறாங்களோ, அவங்க பாதிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் அதனுடைய பாதிப்புடைய தன்மை இவங்களுக்கு போய் சேரும். யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய நன்மையெல்லாம் இவங்களுக்கு, அவருடைய தீமையெல்லாம் இவருடைய நன்மையெல்லாம் அவர் போய் சேரும். ஏன்னு சொன்னால் அதுக்கு காரணம் இவங்க தானே. மறுமையிலே மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் செய்வினையின் பக்கம் போகக்கூடாது. இஸ்லாத்துடைய 7 பாவங்களில் முக்கியமானது என்னென்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது பெரும்பாவம், செய்வினை செய்வது, கொலை செய்வது, அதுபோல் வட்டி வாங்குவது, குடிப்பது, இதெல்லாம் மிகப்பெரிய பாவங்கள். விபச்சாரம் செய்கிறது, இதெல்லாம் முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும். கிணத்துக்குறையிலே அவங்க என்ன ஓதுனாங்க அப்படிங்கிறத நான் பார்க்க இருக்கிறோம். குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறது. அதாவது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி ரொம்ப பவர்ஃபுல்லானது. அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆயத்துல் குர்சி இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. அந்த ஆயத்துல் குர்சியை பற்றி சொல்லும் பொழுது ஒரு சம்பவம் நினைவு வருகிறது. ஒரு பெரியார் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு ஊருக்கு போகிறாங்க. இரவு நேரமாகிறது. மண்டபத்தில் படுக்கிறதுக்காண்டி அவங்க முயற்சி செய்யும்போது அந்த ஊரில் உள்ளவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மண்டபத்தில் படுக்க வேணாம், ஏன்னா இங்கு ஜின் இருக்கிறது, இங்கே யார் படுத்தாலும் அது என்ன செஞ்சிடும், அவங்கள கொன்று போட்டுரும் அப்படின்னு பயமுறுத்துகிறாங்க. வந்த ஒரு இறைநேசர்லாம் பயப்பட மாட்டாங்க. அப்படியா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு என்ன செய்ய படுத்துக்கிறாங்க. கரெக்டாக 12 மணி அளவில் ஒரு பயங்கரமான சப்தம் வருது. உடனே இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க வர்றது ஜின்னு தான் சொல்லிட்டு, இவங்க தங்கத்தில் இருக்கக்கூடிய ஆயுதம் என்ன, குர்ஆன் ஆயத்துல் குர்சி ஓதுறாங்க. அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓத அந்த ஜின்னும் திரும்பி போகுது. வரக்கூடிய ஜின்னிலே முஸ்லீம் ஜின், காஃபிர் ஜின் இருக்கிறது. வந்தது முஸ்லீமில் நல்லவன் கெட்டவன் இருக்கிற மாதிரி முஸ்லீம் ஜின்னில் கெட்ட ஜின் அது. அப்போது அதுவும் நானும் எனக்கு தெரியுப்பா, நீ என்ன ஓதுற, அது ஓதுது. இவர்
இருந்தாலும் பயம் இருக்க தான் செய்யுது, இருந்தாலும் ஓதிட்டே இருக்கிறார். அது ஓதிட்டு கடைசியாக வலா யஊதுஹு ஹிஃதுஹுமா வஹுவல் அலியுல் அஸீம் அப்படிங்கிற ஓதுறாரு. ஒரு சப்தமும் காணோம். அப்போ ஒரு அசரீர் கேட்குது, நீங்கள் மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய வசனத்தை கூடி எரிச்சிட்டீங்க. வலா யஊதுஹு ஹிஃதுஹுமா வஹுவல் அலியுல் அஸீம் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தின் பாக்கியத்தை கொண்டு அதை எரிச்சிட்டிங்கன்னு சொல்கிறான். சத்தம் வருது. காலை பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு சாம்பல் கிடக்குது. அது அர்த்தம் என்ன? வலா யஊது ஹிஃதுஹுமா, வானம் பூமி இவ்விரண்டையும் பாதுகாப்பது அல்லாஹ்வுக்கு சிரமமான காரியமில்லை. இதுதான் அர்த்தம். வலா யஊதுஹு ஹிஃதுஹுமா வஹுவல் அலியுல் அஸீம், அல்லாஹ் மிக மகத்தானவன், மிக உயர்ந்தவன். இதுதான் இது அர்த்தம் தெரிஞ்சு வைக்குங்க. வானம் பூமி இவ்விரண்டையும் வலா யஊதுஹு ஹிஃதுஹுமா, வலா யஊதுஹுன்னு சொன்னால் அதை பாதுகாப்பது, ஹிஃதுஹுமா அதாவது வானம் பூமி இவ்விரண்டையும் பாதுகாப்பது அல்லாஹ்வுக்கு சிரமமான காரியம் இல்லை. வஹுவல் அலியுல் அஸீம், அல்லாஹ் மிக மகத்தானவன், மிக உயர்ந்தவன். இதான் அர்த்தம். அப்போது வானம் பூமி இவ்விரண்டையும் எவ்வளோ பெரிய விஷயம் வானம் பூமி, நமக்கு நினச்சி பார்க்க முடியுமா? பூமி எவ்வளோ பெரிய விஷயம், வானம் பூமி எவ்வளோ, வானத்தை பற்றி மக்கள் அதாவது இன்னும் கண்டுபிடிக்க முடியல. சயின்டிஸ்ட் எவ்வளோ பெருசு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அண்ட சராசரம் சொல்லுவாங்க இல்லையா, இதே அல்லாஹ் தஆலா பாதுகாத்துட்டு இருக்கான் இல்லையா, அது அல்லாஹ்வுக்கு சிரமமான காரியம் இல்லை. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு உம்மை பாதுகாப்பது சிரமமான காரியமா, நம்மை பாதுகாப்பது சிரமமான காரியமா? இல்லை. அப்போது எவ்வளோ பெரிய ஜின்ன ஒரு நாள் என்ன ஒரு ஷைத்தான் வந்துச்சுன்னு சொன்னால், ஒரு செய்வனை எவ்வளோ பெரிய செய்வனையாக இருந்தாலும் என்ன, அது எப்படிப்பட்ட செய்வனையாக இருந்தாலும் பரவாயில்ல. என்ன அல்லாஹ்வுடைய இந்த வசனம் சரியா, அது அல்லாஹ் சொல்லிட்டான் இல்லையா, இது வானம் பூமி இரண்டையும் பாதுகாப்பது அல்லாஹ்வுக்கு சிரமமான காரியம் இல்லை, உன்னை பாதுகாப்பது எனக்கு சிரமமான காரியமா, அதுவும் எனக்கு கிடையாது. அப்போது இதை ஓதும்பொழுது இதை நீங்கள் உள்ளத்தில் கொண்டு வரணும். வானம் பூமியை பாதுகாப்பது அல்லாஹ்வுக்கு சிரமமான காரியம் இல்லை, என்னை அல்லாஹ் பாதுகாப்பான், செய்வினை விட்டு என்னை பாதுகாப்பான், அனைத்து விதமான ஜின்னு ஷைத்தானுடைய கிருதியை விட்டு என்னை பாதுகாப்பான் என்ற தன்மையை உள்ளே கொண்டு வந்து நீங்கள் என்ன செய்யணும்? அது ஓதணும். ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும், நாம் எப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய அடியான். வானம் பூமி இரண்டையும் படைத்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ், அண்ட சராசரத்தை பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய மகத்துவம் நம்முடைய கல்வியில் வர வேண்டும். மகத்துவம் வந்தால் என்னென்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய பயபக்தி வர வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே தக்வா வர வேண்டும். தக்வான்னு சொன்னா இறை பக்தி, பயபக்தி. அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டு இருக்கின்றான், ஒவ்வொரு நிமிஷமும் அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு செகண்டும் அல்லாஹ்வுடைய பார்வையில் நீங்கள் வாழ முடியாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய அந்த பார்வையில் தான் அந்த காற்று இயங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய உயிர் இயங்குவதற்கு காற்று முக்கியம். இது அல்லாஹ்வுடைய பார்வையிலே கண்ட்ரோல் இருக்குது அல்லாஹ் தஆலா. அப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்வையில் இருந்து கொண்டிருக்கு. அப்போ நம்ம விளங்கிக்கணும், அந்த தக்வாவுடைய வாழ்க்கை. அல்லாஹ் எதை சொன்னானோ அதை நம்முடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கணும். எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னால் தவிர்த்து நடக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்திருக்கின்றான் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலகத்துக்கு ரஹ்மத்தாக அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ ذكرல்லாஹு கஸீரா. யார் அல்லாஹ்வையும் மறுமையை நம்புகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கின்றான். ஒரு முன்மாதிரி இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த முன்மாதிரி எடுத்து நடக்கணும். நம்ம எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு காட்டி கொடுப்பதற்காக வேண்டி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்திருக்கின்றார். மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ் குர்ஆனை அனுப்பி அதை எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பயிற்சி தந்திருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா போய் ஒருத்தர் கேட்குறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே நபியுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ குர்ஆனை படிக்கவில்லையா? குர்ஆன் தான்ப்பா அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னாங்க. குர்ஆனை வாழ்ந்து காட்டினார்கள். குர்ஆன் தான் அவங்க வாழ்க்கை. நபின்னா குர்ஆனை வாழ்ந்து காட்டியவர்கள் அவர்கள். இதெல்லாம் படிச்சுட்டு குர்ஆனை படித்து விட்டு இப்படிலாம் வாழ முடியுமா என்று சொல்ல முடியாது. வாழ்ந்தே காட்டியிருக்கிறாங்க. ஒரு சமுதாயமே வாழ்ந்து காமித்திருக்கிறது. சஹாபாக்கள் வாழ்ந்து காமித்திருக்கிறார்களே. அப்படிப்பட்ட அந்த குர்ஆன் தான், அந்த குர்ஆனுடைய வசனங்களை என்ன செய்யணும்? உள் வாங்க வேண்டும். முதல்ல அல்லாஹ்வுடைய அந்த சக்தி, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அதை உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும். சும்மா ஓதக்கூடாது, அதுதான் முக்கியம். நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய அந்த மகத்துவத்தை, அல்லாஹ் நான் உன்னுடைய குர்ஆனை ஓதுகின்றேயா அல்லாஹ், உன்னுடைய வசனத்தை ஓதுகின்றேயா அல்லாஹ், அதில் எனக்கு ஷிஃபாத்தாயா அல்லாஹ் அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆனை ஓதும் அந்த சூறாக்களை ஓதும் பொழுது அல்லது குர்ஆனை ஓதும் பொழுது அந்த அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய சொல், அல்லாஹ்வுடைய சொல் அது
இப்போ உதாரணமாக ஒரு பிரதமர் இருக்கிறார், ஒரு ஆர்டர் போடுறார், நடக்குதா இல்லையா? நடக்கும் இல்லையா? எவ்வளோ பெரிய ஒரு நீதிபதி இருக்கிற ஆர்டர் போட நடக்குதா இல்லையா? நடக்கும். அப்போது வான பூமியை படைத்த அல்லாஹ்வுடைய அந்த சொல்லுக்கு எவ்வளோ பவர் இருக்கும்? அதுதான் முக்கியம். அது நம்ம வாய் வழியாக வருகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய சொல் அது. ஓகே. அது நம்ம உள்வாங்கி என்ன செய்யணும்? அதை நம்ம செய்யும் பொழுது அது நிச்சயமாக வேலை செய்யும். ஆகவே நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அல்லாஹ்ட்ட உதவி பெற வேண்டும் என்று சொன்னால், நாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து நடக்கணும். 5 தினம் தொழுகணும் முக்கியமாக. சுன்னத்தான, நஃபிலான, வாஜிபான தொழுகையை விடாமல் தொழுவதற்கு முயற்சி பண்ணணும். இன்னும் அல்லாஹ் நெருக்கத்தை பெறணும், அல்லாஹ்வுடைய உதவின்னு சொன்னால் தஹஜ்ஜத், இஷ்ராக், லுஹா, அவ்வாபின் இதை தொழுங்க. தஹஜ்ஜத்னா என்ன? ஃபஜ்ருக்கு முன்னாடி தொழக்கூடிய தஹஜ்ஜத்து. இஷ்ராக்குனா என்ன? நீங்கள் ஃபஜ்ர் தொழுதுட்டு அப்படியே உட்காந்து சூரியன் உதயமாகி 20 நிமிஷம் சென்று 2 ரக்காத் தொழக்கூடியது தான் இஷ்ராக். அது 2 ரக்காத் தொழுதா ஹஜ்ஜும் உம்ராவும் செய்த நன்மை கிடைக்குமா? அதனால் 4 ரக்காத் தொழுவாங்க. சரியா? அவ்வாபின்ங்கிறது என்ன? காலையில் 9 மணிலேருந்து 11:45 ஒரு 6 ரக்காத் தொழுவது லுஹா தொழுகை. அது முற்பகல் தொழுகை. 2 ரக்காத் தான் 6 ரக்காத் தொழுகணும். அவ்வாபின் என்ன அப்படின்னு சொன்னால் மகரிப் பின்னாடி சுன்னத்து தொழுதுட்டு 2 ரக்காத் 6 ரக்காத் தொழுது அவ்வாபின். அந்த 6 ரக்காத் தொழுதா 12 வருஷம் தொழுத நன்மை கிடைக்கும். இந்த மாதிரி என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு நெருக்கமான விஷயங்கள் என்ன செய்யணும்? கொண்டு வரணும் வாழ்க்கையில். அப்படி இல்லையா குறைஞ்சபட்சம் ஃபர்லையாக தொழுதுக்கணும். ஏன்னா அது ரொம்ப அவசியம். இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய கட்டளை நம்ம வாழ்க்கையிலே கொண்டு வந்து நம்ம அல்லாஹ்ட்ட கேட்க ஆரம்பிச்சோன்னு சொன்னோம்னா, அல்லாஹ் தருவதற்கு ரெடியாக இருக்கின்றான். அல்லாஹ் தருவதற்கு ரெடியாக இருக்க புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் மிகப்பெரிய கிருபையாளன். அவன் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்கிட்ட கேளுங்க தரேன்னு சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. நம்ம கேட்கல. அதான் அல்லாஹ்ட்ட கேட்கணும். கேட்டால் தான் தருவான். அதை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம அனைத்தையுமே அல்லாஹ் விளங்கியவன். ஆனால் என்ன சொல்கிறான்? என்கிட்ட கேளுங்க தரேங்கிறான். அப்போ நம்ம தேவையில்லை, அல்லாஹ்ட்ட கேட்கணும். எப்படி நம்ம அந்த வசனத்தை ஓதணும் என்பதை பார்க்க இருக்கின்றோம். ஒன்றாவது என்னன்னு சொன்னால், வலா யௌது ஹிஃபுதுஹுமா வஹுவல் அலியுல் அலீம். யா அல்லாஹ், அதாவது ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு குடும்பத்தில் செய்வினை பிரச்சனை இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், குறைஞ்சபட்சம் 1,00,000 தடவை ஓத நியத்தி வைத்துக்க வேண்டும். 1,00,000 ஓதி முடித்தா எல்லாமே அழிந்து போய்விடும். எல்லாரும் அழிந்து போய்விடும். அப்போ எப்படி ஓதுறது? ஒரு நாளைக்கு ஒரு 3000 வரைக்கும் ரொம்ப டைம் ஆகாது. 1 மணி நேரம் தான் ஆகும். அந்த சகோதரி சொல்கிறாங்க, நான் ஒரு நாளைக்கு 10,000 ஓதுனேன். எத்தனை இருக்காங்க? 10,000. அவ்வளோ பிரச்சனைகள். உட்காந்து ஓதி ஆரம்பிச்சு 10,000 வரைக்கும் கிட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேணால் ஓதி முடிச்சிடுவாங்க. 10,000 ஓதுனேன். இந்த மாதிரி 9 நாள் நான் என்ன செய்யணும்? 9 நாளில் நான் 82,000 முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அது 90% சரியாயிடுச்சு எனக்கு. அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ நான் ஓதி பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையில் இது ஓதனையும் என்னுடைய வாழ்க்கையே ஒரு பிரகாசமாயிருச்சு. இன்னும் 10% தான் பாக்கி இருக்குது. அதையும் அல்லாஹ் தஆலா மாற்றி தருவான் நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லி காமிச்சாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் சொன்னால், இது ரொம்ப எளிமையானது. அப்போ என்ன செய்யணும்? 1,00,000 குறைஞ்சபட்சம் ஓதணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு சகோதரி இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்க ஓதும்போது அவங்ககிட்ட ஒரு 3 ஜின் இருக்குது. 3 ஜின் ஓடி போச்சு. இவங்க குறிப்பிடுறாங்க, இந்த எப்படி என்ன நடந்ததுன்னு விவரம் நான் கேட்டேன். விவரமாக சொல்லும்போது சொன்னாங்க, இவங்களுக்கு ஒரு 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 பொண்ணுடைய சேவை செஞ்சுட்டாங்க ஒருத்தவங்க. அது யாரும் இவங்களுக்கு தெரியும், செஞ்சுட்டாங்க. அதாவது இவங்களுக்கு சின்ன பேச்சில் ஒரு ஒரு சின்ன பிள்ளை அந்த சின்ன ஒரு 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 சின்ன லேசான ஊரில் பேசிட்டாங்க. அந்த பேச்சை யார்கிட்ட பேசினாங்களோ அவங்க சேவனை செய்யக்கூடியவங்க. அவன் என்ன பண்ணிட்டாங்கன்னு கருவம் கொண்டுக்கிட்டு என்ன செஞ்சாங்க? சேவனை செஞ்சுட்டாங்க. இந்த பொண்ணு கல்யாணம் நடந்து 10 நாளில் வீட்டுக்கு வந்துடுச்சு. அவங்க யார் செஞ்சாங்களோ அவங்க மறைமுகம் சொல்கிறாங்க, நீ 10 நாளில் வந்துடு அப்படின்ட்டு. ஏன் இப்படி சொல்கிறான்னு பார்த்தா, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த பொண்ணு எதுவுமே செய்யாது. ஆனால் இந்த எதிராகவே எல்லோரும் பேசுவாங்க, எல்லோரும் திட்டுவாங்க, பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. புரியல, ஏன் நடக்குன்னு தெரியலை. காரணம் என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு நாள் பார்க்குறாங்க, இந்த ஓதும்போது பார்க்குறாங்க, ஒரு சத்தம் கேட்குது, ஜல்னு சத்தம் கேட்குது. பார்க்கும்போது பார்க்குறாங்க, இவங்க சகோதரி பார்க்குறாங்க, ஒரு ஜின்னு அங்கே உட்காந்துருக்கு. அது இப்படி தலையசிச்சாவே இவங்களுக்கு பெரிய பிரச்சனை உண்டாகுது. பிரச்சனையில் உண்டாக்குவதற்காண்டி இந்த ஜின்னை செய்வினை என்பதுன்னு சொன்னால் ஜின்னில் ஏவி விடுவது, ஷைத்தானை ஏவி விடுவது தான் அந்த செய்வினை. சரிங்களா? அது என்ன செய்யணும்னு சொன்னால் எல்லா வேலையும் செய்யும். அது எதுக்காண்டி ஏவி விடுறாங்களோ அந்த வேலையை செய்யும். அப்போது அவங்க என்ன ஏவி விட்டுருக்காங்கன்னு சொன்னால், இந்த பிள்ளைக்கு பிரச்சனை உண்டாகணும்னு ஏவி விட்டுருக்காங்க. அப்போது சும்மாவே யார் பார்த்தா திட்டிகிட்டு இருப்பாங்க, சொந்தம் இல்லாமல். அதை பார்க்குறது, நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், நான் ஏதாவது ஒன்று சொன்னால் எனக்கு திட்டுவாங்க. இந்த விஷயத்தை நான் சம்மந்தப்பட்டு அவங்க சொல்லும்போது அவங்க சிரிக்கிறாங்க.
அப்போ விளங்கிட்டாங்க. நம்ம சின்ன ஒரு வார்த்தை சொன்னதில் என்ன செஞ்சிட்டாங்க அவங்க, நம்ம பண்ணிட்டா விளங்கிட்டாங்க. அவங்களும் ஒன்றும் சொல்ல முடியாது. வந்துடுறாங்க. அப்போ இதை ஓத ஓத சொல்கிறாங்க, நைட்டு 12 மணி ஆனால் அந்த ஜில் ஜில் சத்தம் கிடைக்கும். கடைசியில் பார்த்தா இது ஓதும்போது அதெல்லாம் மறைஞ்சிட்டு அந்த ஜின்னு வந்து வந்து வர்றதும் மறைஞ்சிருச்சு. இப்போ ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது, அந்த பிரச்சனைலாம் மாறிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுடைய அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை சரி செய்து கொடுக்கட்டும். சரிங்களா? அதே மாதிரி இந்த பிரச்சனை யாரெல்லாம் இதில் மாட்டியிருக்கிறாங்களோ, இந்த செய்வினை பிரச்சனை மாட்டியிருக்காங்க, அல்லாஹ் அவர்களை எல்லாம் சரி பண்ணி கொடுக்கட்டும். ஏன்னா ஒரு குடும்ப வாழ்க்கை ஒரு சின்ன ஒரு 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 சொல் சொன்னதுக்காக வேண்டிய இவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டு பண்ணுவது, அந்த 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 பெண்ணுடைய வாழ்க்கை எல்லாமே அழுகுது. அழுகும் பொழுது அதனுடைய எஃபெக்ட் யாரை தாக்கும்? யார் இந்த செய்வனை செஞ்சால் அவனை தாக்கும். அவன் யாராக இருக்கட்டும், அவனை தாக்கும். அது வந்து நிச்சயமாக அவனை வந்து வாழ்க்கையில் வந்து அவனுக்கு ஒரு படிப்பினை கொடுக்காம அவன் மௌத்தாக மாட்டான். அவன் செய்கிறவன் அந்த பொண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும். ஏன்னா அந்த ஒவ்வொரு துளிக்கும் அவ்வளோ விலை இருக்கிறது. அல்லாஹ் விட மாட்டான் யாரையுமே. அநியாயம் செய்ததில் என்ன செய்ய மாட்டான் அல்லாஹ். இம்மையிலையும் தண்டிப்பான், மறுமையிலையும் தண்டிப்பான். அவன் நினச்சிட்டு இருக்கலாம் நம்ம செஞ்சிட்டோம், அவங்க பாடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு நிச்சயமாக அல்லாஹ் கொடுக்காம விட மாட்டான். அவன் அன்புக்கு நம்ம என்ன செய்யணும், எந்த காலத்து கூட யாருக்கு என்ன செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது. நம்ம பொறுமையாக போக வேண்டிய செஞ்சு தப்பு செஞ்சுருக்கலாம். அதுக்காக வேண்டி நீங்கள் பொறுத்துட்டு போகிறது தான் சிறப்பு. சரிங்களா? அதுக்கான திருப்பி இந்த மாதிரி செய்கிறது என்பது மிகப்பெரிய பாவங்கள். ஆகவே இந்த முறை எப்படி சொன்னால், காலையிலேயோ இப்போ வந்து 10,000 அப்படிங்கிறது அந்த அவங்க பொண்ணு இது பண்ணியிருக்காங்க. நமக்கு 10,000 முடியலைன்னு சொன்னால் 3,000 வச்சிங்கன்னு சொன்னால் என்ன ஆயிரம் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 90,000. அங்கிட்டு 33 நாள் அப்போது 99,000. அங்கிட்டு ஒரு 1,000 1,00,000 ஓதிடலாம். 1,00,000 ஓதிட்டு என்ன செய்யுங்க, அப்படியே நீங்கள் அதை எப்போ ஓதி முடித்தாலும் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதியா பண்ணிடுங்க. யாரெல்லாம் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைநேசனை ஹதியா பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, யா அல்லாஹ் எப்போ ஓதினாலும் நீ ஸ்டார்ட் பண்ணும்போது சலவாத்து 11 தடவை ஓதிக்கணும். சலவாத்து 11 தடவை, லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 11 தடவை ஓதிட்டு தான் இது ஓதணும். ஓதி முடித்த பிறகு யா அல்லாஹ் நான் ஓதிய சலவாத் திக்ர் இந்த குர்ஆனை பரக்கத்தை கொண்டும் ரகசியங்களை கொண்டும் எனக்கு செய்யப்பட்டிருக்கு, எனக்கு முழுமையான ஷிஃபா தருவாயாக, முழுமையான ஆரோக்கிய தருவாயாக, முழுமையான நோய் நிவாரணம் தருவாயாக, ஜின் ஷீத்தான் செய்வினை விட்டு என்னை பாதுகாப்பாய், என் குடும்பத்தை பாதுகாப்பாய்ன்னு துவா செஞ்சிடணும். துவா செஞ்சுட்டு 4 திசையில் ஊதி விட்டுருங்க. தண்ணியில் ஊதி குடிங்க. இது தொடர்ந்து யார் உங்களுக்கு செஞ்சுருக்கா தெரிஞ்சு அவங்க நினச்சிட்டு ஃபோன் ஊதி விட்டுருங்க. அவ்வளோதான். சரியா? எந்த அளவுக்கு சொன்னால் இவங்களுடைய பிரச்சனை தீர்ந்த பிறகு யார் இவங்களுக்கு செஞ்சாங்களோ அவங்க லேசாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போகிறாங்களாம். அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது அன்பிக்கிறதுலே நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நம்மளையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது என்ன தேவையில்லாத மற்றவங்களை பற்றி பேசுகிறது, சரியா, மற்றவங்களை புண்படுத்துறது. சின்ன ஒரு வார்த்தை இருக்கும், அவங்க ஏதாவது புண்படுத்தினா இந்த மாதிரி இந்த வாழ்க்கை இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை உண்டாக்கிட்டு போயிடுவாங்க. ஆகவே நம்ம என்ன செய்யணும், நம்முடைய நாக்கு கட்டுப்படுத்திக்கிறணும். என்ன மற்றவர்களுக்கு நன்மையே செய்ய முயற்சிப்போம். ஏன்னா ஒரு தடவை நன்மை செஞ்சு சொன்னால் அதுக்கு பகரமாக அல்லாஹ் 10 நன்மை கொடுப்பான். அது மாத்திரம் இல்லாமல் அவங்களுடைய துஆ பரக்கத்தும் கிடைக்கும். ஆகவே நாம் என்ன செய்வோம், நம்முடைய வாழ்க்கை சரி செய்து கொள்வோம். ஆன்மீகவிலே அது மாத்திரம் நம்ம முக்கியமான விஷயம் சொன்னால், முன்னாடி சொன்ன மாதிரி 5 நேரம் தொழுங்க, சுன்னத்தை நஃபிலான வாஜிபான விடாமல் தொழுங்க, தஹஜ்ஜுத் ஷிராக் தொழுங்க. அது மாத்திரம் இல்லாமல் தீமையான விஷயத்துக்கு வேலையை கொள்ளுங்க. நான் சொன்னேன் இல்லையா, இந்த சிகரெட் செய்கிறது, கொலை செய்கிறது, தற்கொலை செய்கிறது, மற்றொரு திட்டுறது, பேசுகிறது, புறம் பேசுகிறது, மது குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் நன்மை ஏவி தீமை தடுத்து கொண்டிருங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கும். அப்படி வேதனை இறங்குனா நீங்கள் துஆ செய்யுங்க, அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். இதன் அர்த்தம் என்னன்னு சொன்னால், நாமும் நன்மையை செய்யணும், தீமையை தவிர்த்து கொள்ள வேண்டும், மக்களுக்கும் இதை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அப்போ தான் அல்லாஹ் கபூல் செய்வான். அப்போ நீங்கள் என்ன செய்ய சொன்னால், இந்த விஷயம் இப்போ வீடியோ பார்க்குறீங்க, இந்த வீடியோ வேலை செய்யுங்க, உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புவீங்க. ஒரு 5 பேர் குறைஞ்சபட்சம். சில பேருக்கு 50 குரூப்பெல்லாம் இருக்குது. எனக்குலாம் 100 குரூப்பு 150 குரூப் இருக்குது. ஆனால் இது மாதிரி எல்லோரும் அனுப்ப முடியாதுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2 குரூப்பில் அனுப்புவீங்க, இல்லை 5 பேருக்கு அனுப்புவீங்க. அப்போது நீங்கள் நன்மை ஏவி தீமையை தடுத்து கொடுத்து வந்துடுவீங்க. அப்போ என்னான்னு சொன்னால் உங்களுடைய துஆ கபூலாக இருக்கிறது காரணமாக அமையும். எல்லா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இமைகளில் வெற்றி பெற்ற கூட்டத்தை என்னை உங்களை ஆக்குவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புதுசாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இது மாதிரி நம்ம கொடுத்த விஷயங்களை ஓதி உங்களுக்கு கிடைத்தவிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அதை மற்றவங்களும் பகிர்வோம். பேரெல்லாம் சொல்ல மாட்டோம். அப்படி பகிரும் பொழுது மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக அமையும். அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் சரி பண்ணுறதுக்கு அது ஒரு காரணம் அமையும். எல்லாம் வரலாம். அதனால் நீங்கள் என்ன செய்ய, வாட்ஸ்அப் நம்பர் 9976841855 9976841855 இதுக்கு சுருக்கமாக பேசி அனுப்புங்க.
அல்லாஹ் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.